வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கும்பராசிக்கு ஜூன் மாத பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா, கும்பராசிக்காரங்களுக்கு சனியோட அதிபதி. எப்பவுமே பாத்தீங்கன்னா கும்பராசி பாத்துட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயம் யோசிச்சாலுமே ஆனா அவங்களுக்கு நடக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆனா என்ன ஒண்ணுன்னா டிலே ஆகுங்க. அதாவது இப்ப ஒரு விஷயம் நம்ம நினைக்கிற மாதிரி இருந்தா இது எடுத்தோம் உடனே முடிச்சோம் அப்படிங்கிறது இருக்காது. இப்போ நடக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு 4 நாள் கழிச்சு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாதான் எப்பவுமே இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஆனா கும்பராசிக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஜென்ம சனி ஒரு பக்கம் இருக்குங்க. அது இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான். எப்பவுமே கும்பராசிக்காரங்க மத்தவங்களுக்குன்னா முன்னாடி நின்று ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்க. இது தனக்குன்னு வரும்போது ஒரு குழப்பங்கள் உண்டு பண்ணிடும். இது பண்ணலாமா வேண்டாமா, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, அது மாதிரி இருக்குமா இது மாதிரி இருக்குமா, அது மாதிரி பண்ணலாமா இது மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தோடையும் பயத்தோடையும் தான் அவங்க கண்டிப்பா இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் பார்த்துட்டீங்கன்னா தடங்கள். எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்தாலுமே தடங்கள். இதை நினைச்சோம் முடிச்சோம் அப்படிங்கிறது இருக்காது. குடும்பத்துல கருத்து வேறுபாடுகளை வந்திருக்கும், குழப்பங்கள் கொடுத்திருக்கும். எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்களாயிருக்கும். சில பேருக்கு பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் தொந்தரவுகள் கூட கொடுத்துருக்கும். நம்ம ஒருத்தருக்கு நல்லதை பண்ண போனா நமக்கு அது கெட்டதா முடிஞ்சிடும். ஒருத்தர் ஓகே நம்ம சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலுமே நம்ம யாரு நல்லவங்க சொல்லி நம்புறோமோ அவங்க நம்மளை ஏமாத்திருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா தொழில்ல ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல இருந்து அந்த தொழில் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு எல்லாம் வந்திருப்பாங்க. இல்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடம் மாற்றங்களும் வந்திருக்கும். நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்காதா, நம்மளுடைய எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு கௌரவமா இருக்கணும், ஒரு வீடு கட்டணும், திருமணம்ங்கிறது கண்டிப்பா அமையணும், தொழில் தொடங்கணும், குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும், குழந்தை பாக்கியம் இருக்கணும், இந்த வண்டி வாகனங்களை வாங்கணும், வீடு கட்டணும், நிறைய வாய்ப்புகள் நம்மளை தேடி வரணும் அப்படிங்கறத நினைச்சு உங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு கனவு மாதிரியே நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. கனவு உலகத்திலே நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நிஜ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கஷ்டங்களை தான் நினைச்சிருப்பீங்க. ஏன்னு கேட்டா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பயந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க. பட் அது எல்லாமே விலகி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பா கண்டிப்பா இந்த ஒரு 30 நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத டயத்துல ஒரு திடீர் திருப்பம், திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா குழப்பங்கள் கொடுத்தாலுமே கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு சாதகமா இருக்கும். உங்களுக்கு எடுக்கிற முடிவு அந்த முடிவு மத்தவங்களுக்கு சாதகமா இருந்து அவங்க பயன்படுத்திப்பாங்க, நம்ம பயன்படுத்த முடியாம போகும். இது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்க நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா நீங்க முன்னாடி நின்று நீங்க அது சரி பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது உங்களால சரி பண்ண முடியாது. மெயினா பாத்தீங்கன்னா தொழில்ல பாத்தீங்கன்னா குழப்பங்கள் அதிகமா இருக்கும். நைட்டு படுக்கும்போது காலையில எந்திரிச்சு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுறுசுறுப்பா போவீங்க. ஆனா அங்க போனா உங்க மைண்ட் மாறும், குழப்பங்கள் உண்டு பண்ணும். எப்ப நம்ம வீட்டுக்கு போகலாம், அந்த வேலையில உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இல்லாம போகலாம். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா தன்னுடைய ராசியில ஜென்ம சனி உட்கார்ந்துருக்கிறது ஒரு காரணம். அது இல்லாம உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல மேச ராசியில பாத்தீங்கன்னா சொந்த வீட்டுல செவ்வாய்ங்கிறது உட்கார்ந்துருக்கு. அப்படி செவ்வாய் உட்காரும் போது என்ன ஆகும்னா உடல் உபாதைகள் தொந்தரவுகள் கொஞ்சம் கொடுக்கும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே கூட நிறைய பேருக்கு சில டயத்துல உடல் உபாதைகள் தொந்தரவு கொடுத்துருக்கும். அலர்ஜி சம்பந்தப்பட்டது, ஸ்கின் ப்ராப்ளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே கூட உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க.
நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டேன்னா நம்மளுடைய வாழ்க்கையில திருமணம் நடக்குமா? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த லாஸ்ட் 2 மந்த் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கால் பண்ணி கேட்டது, சார் கும்பராசிக்கு வந்து கல்யாண யோகம் இருக்கா, எங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா அப்படிங்க நிறைய பேருக்கு கனவாவே இருந்தது. கண்டிப்பா இந்த ஜூன் மாதத்துல உங்களுடைய வீட்டுல கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா திருமண யோகம் கை கொடுக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திருமண யோகம் வந்து சில பேர்த்துக்கு வந்து தடங்கலாகும். அப்படி சில பேர்த்துக்கு தடங்கலாகிற காரணம் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது தோஷம் இருக்கிறது, செவ்வாய் தோஷம் இருக்கிறது, கலஸ்திர தோஷம் இருக்கிறது, ரெண்டாவது குரு வந்து பாத்தீங்கன்னா பகை பெற்றிருக்கிறது, செவ்வாயோட பாப் கிரகங்கள் சேர்ந்திருந்தாலுமே கூட திருமண யோகம் தள்ளி போகும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் பண்ற டயத்துல, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல, பத்திரிக்கை கிடைக்கிற டயத்துல கூட கடைசி கட்டத்துல கூட விலைக்கு போகலாம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் ஒரு மாப்பிள்ளையோ பொண்ணா பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் பண்ணியிருந்தீங்கன்னா அது கடைசி டயத்துல கூட விலகி அவங்களுக்கு வேற இடத்துல கல்யாண யோகம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது இருந்திருக்கும். அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள், நிறைய பேர் டைவர்ஸ் கூட இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயமா எடுத்து சொன்னா கூட அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் கொண்டு போய் விட்டுருக்கும். அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கு. கேது பகவான் இருக்கும்போது அந்த விட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மனப்பான்மை கண்டிப்பா இருக்கணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாம குழந்தை பாக்கியம். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கல்யாணம் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, ஐஓ பண்ணியிருப்பாங்க, டெஸ்ட் டியூப் பண்ணியிருப்பாங்க, ஆனா குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்திருக்குங்க. ஆனால் இப்ப நீங்க கண்டிப்பா அதுக்கான நீங்க வழிபாடுகளோ அதுக்கான வழிமுறைகள் நீங்க பண்ணும் பொழுது நீங்க உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இப்ப அற்புத பலன்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால இது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தொழில். தொழில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேங்க, அந்த தொழில் வந்து நம்ம ரன் பண்ணலாமா, இல்ல அந்த தொழில் விட்டுட்டு ஏதாவது சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாமா, இல்ல பார்ட்னருக்கு யாருக்காவது வந்து கொடுத்துட்டு போகலாமா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க நீங்க அவங்க கிட்ட போய் வேலை செய்யக்கூடிய சில பேருக்கு வந்து சூழ்நிலையில் உருவாயிருக்கும். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியில சனி பகவான் இருக்கிறது காரணம். எப்பவுமே சனி வந்து பாத்துட்டீங்கன்னா நல்லவங்களுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெல்லவன். சனி கொடுப்பதை வந்து யாருனாலையுமே தடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான தர்மங்கள் அதிகமா பண்ணுங்க. சனிக்கிழமைக்கு நான்வெஜ் சாப்பிடாதீங்க. விநாயகர் ஆஞ்சநேயர வழிபாடுகளை பண்ணுங்க. இது மாதிரிலாம் வழிபாடுகள் நீங்க பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். நமக்கு 7 சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்பவுமே வந்து 7 சனி நடந்தாலும் ஜென்ம சனி நடந்தாலும் கண்டிப்பா நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அது இல்லாம கிரக நிலையில் கோச்சாரங்கிறது உங்களுக்கு நல்லபடியாவே இந்த மாதத்துல இருக்கு. எப்பயுமே இதோ ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நம்மளுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதிகள் உங்களுக்கு நல்லா இருந்துட்டாவே உங்களுக்கு அற்புத பலன்கிறது நீங்க பயன்படுத்திக்கலாம், யோக பலன்கிறத பயன்படுத்திக்கலாம். அதை நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை என்ன நமக்கு நடந்துட்டு இருக்கு, கிரக நிலையில் எப்படி இருக்கு, நம்ம தொழில்ஸ்தானம் எப்படி இருக்கு, குடும்பஸ்தானத்துல எப்படி இருக்கு, திருமண யோகம் எப்படி இருக்கு, கிரக நிலையில் நமக்கு சப்போர்ட்டா இருக்கா, பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க கண்டிப்பா நீங்க போங்க. நல்ல மாற்றங்கள் வரும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.